ஹெல்த்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பாத்துடலாம் பாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனம் பாருங்க உங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த சுக தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியின் போது பயப்படணும்ன்ற அவசியம் இல்லம்மா. பொதுவா பாருங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றது உண்மை. அஷ்டம சனியில 2.5 வருஷத்துல எவ்வளோ கெடு பலன்கள் கொடுப்பான், அதுல பகுதி அர்த்தாஷ்டம சனியில சாலிடா கொடுத்துருவான். அப்ப நம்ம சனியை ஓவர்டேக் பண்ணணும், சனி நம்மள கெடுக்கூடாது. என்னம்மா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான விஷயம் ஒண்ணு இருக்குமா. என்ன அப்படின்னா, 5 விஷயத்துல கவனமா இருக்கு. ஒண்ணு, கையிருப்பு எவ்வளவு காசு இருந்தாலும் சனி புடுங்க பார்ப்பான், கொடுக்கவே மாட்டேன். அது சனியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி கொடுக்காதீங்க. ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க, இல்லைன்னு சொல்ல முடியாத உறவு உங்ககிட்ட எனக்கு கொடு, நாளைக்கு கொடுத்துடுறேன், 1 மணி நேரத்துல கொடுத்துடுறேன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையை காமிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்க பார்ப்பாங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கொடுக்குறீங்க அப்படின்னா 2.5 வருஷம் திரும்பி வராது. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு என்னம்மா பண்றது அப்படின்னா, நீங்க வேற யாருக்கிட்டனா வட்டிக்கு கூட வாங்கிக்கோங்கம்மா, அந்த வட்டி கூட நான் கட்டிடுறேன், அது 10 ரூபாய் வட்டியா இருந்தா கூட பரவாயில்லமா நான் கட்டிடுறேன். அவங்களுக்காக நம்ம அப்படி ஒரு நல்லது செய்யலாம். ஆக இதுல கவனம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அதே மாதிரி நம்மளோட நெய்பர்ஸோட சின்ன சின்ன பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுவும் கடந்து போகும். ஃப்ரீயா இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறதுக்காக நம்ம அந்த இடத்த வாங்கியிருப்போம், ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையா வீடு கட்ட போவோம். அங்க மணலை போடாத, ஜெல்லிய போடாத, இங்க தண்ணி வருது, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எங்க பெயிண்ட் இதாகுது அப்படின்னு எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம். விடுங்க, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி அவங்களோட உறவு முறையெல்லாம் யோசிக்கணும்ன்றதுல அப்ப நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம இங்க இடம் வாங்குறதே தப்போ, இங்க வீடு கட்டுறது தப்போ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். கட்டும் போது ஒருத்தவங்க நல்லா இருந்தா எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் பிடிக்கிறது இல்ல தானே, அந்த மாதிரி. அப்புறம் நாளைக்கே அவனே கரப்பிரேசுக்கிட்ட நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டு போவான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெருசா மனசுல குழம்பாதீங்க. இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் வரும், அந்த கம்ஃபர்ட் குறிச்சு நம்மளுக்கு கவலையோட அந்த கம்ஃபர்ட் வராம இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டை குறிச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். சந்தோஷமா கட்டக்கூடிய வீடை நம்ம வருத்தப்பட்டுட்டே கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அம்மானோட ஹெல்த்ல கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி நீங்க ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும், ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனே ரொம்ப குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடாம தூங்காம அலையிற மாதிரிலாம் இருக்கும். பரவாயில்ல, அது நல்லதுதான். உழைக்கிறது எப்பயுமே தப்பு ஆவறது இல்லை. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்துல உட்காரும் போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பான் சொல்லிட்டேன்.
அதே மாதிரி அவனோட பார்வை 1, 6 பொத்து உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான். என்னடா இது வாழ்க்கை, ஏன்டா வாழறோம், எவ்வளவு நாள் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், நம்மளுக்கு நல்லதே பிறக்காதா அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த நிலை அப்படின்றது இருக்கும். எனக்கு பெருசா வந்து ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு தூங்கினது தான் நிம்மதியா இருக்கு, இங்க ரொம்ப வேலை செஞ்சாலும் முடியாம போகுது, தடத்தடுத்து போகுது, டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சனி நம்ம ஜென்மத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு இப்படிலாம் வருது. நம்ம அவனை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக விடக்கூடாது, நம்ம அவனை வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சனியினால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாக்குறோம். பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, யார்கிட்ட இருந்தும் பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா பேங்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறான். தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், முடியலப்பா சாமி, என்ன வேலை, என்ன டென்ஷன், வேலை ஒரு நாள் கூட நிதர்சனமா நிம்மதியா செய்ய முடியலே அப்படின்ற மாதிரி அப்பப்ப தோணும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ஷனை கொண்டு வந்து வீட்டுல காமிக்க கூடாது. நானே அங்க சாவடிக்கிறான், அங்க இருந்து வந்தா இங்க வேற நீ வேற சாவடிக்கிற அப்படின்னு வீட்டுல திட்டக்கூடாது. அங்கத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடும். அங்கத்தைய டென்ஷனையும் அங்கத்தைய பிரஷரையும் அங்கேயே போட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான பலன்கள். சரிம்மா, இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோராயமா எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 40% கொடுக்கலாம். ஸ்டார் ரேட் போடுறது அப்படின்னா 2.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவான பலன்கள். நாங்க தனுசு ராசி படிக்கிற குழந்தைங்கம்மா, 8th படிக்கிறேன், 10th படிக்கிறேன், +2 படிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும். புக் எடுத்தா தூங்குற மாதிரி இருக்கும், புக் எடுத்தா என்னமோ கொட்டாவியா வரும், புக் எடுத்தா பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும், புக் எடுக்கும் போது தான் டிவில ஏதாவது போடணுமா, ஃப்ரெண்டு எங்க போயிருப்பாங்க, போன் எடுத்து நோண்டணும்னு தோணும், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். புக் எடுத்தாலே நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும். இருந்தாலும் மீறி நீங்க புக் எடுத்து படிக்கணும், அப்பதான் பாஸ் அப்படின்றது ஆவீங்க. இது நீங்க நீட் படிக்கிறீங்க அப்படின்னாலும் 2 வருஷம் நான் வந்து ஏற்கனவே 2 வருஷமா நீட் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு மெடிசன் சீட் கிடைக்கல, இப்பயும் எனக்கு பெருசா மார்க் வர மாட்டேங்குது, படிக்கவே பிடிக்கல, அவள் தான் போ, எனக்கு வந்து மெடிசன்லாம் நான் சேர மாட்டேன் அப்படின்ற முடிவுக்குள்ள வந்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணும், நம்மளோட கடமையை செய்யணும், பலனை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். என்ன உங்களுக்கு வரணும்னு இருக்கோ வரும். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா வம்பு தும்பாய் போயிடும். புரியுதுங்களா? சரி, இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படிமா இருக்கும், வீட்டுல வேலை பளு அதிகரிக்கும், ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, ஹஸ்பண்ட் சார்ந்த நிம்மதி இல்லாத தனம், இதெல்லாம் இருக்கும். இதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்றதுக்கு என்ன, ரொம்ப சிம்பிள். வீட்டுல சும்மா பெருக்கி முழுகுற வேலை எல்லாம் கூட நீங்க செய்யாதீங்க, அதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி முழுகும் போது கம்முன்னு சேர்ல உட்காந்துருங்க. அந்த மொழிகி நல்லா ஆறுன பின்னாடி எழுந்து நடங்க, இல்லைன்னா கால் லைட்டா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. புரியுதுங்களா? ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வேலையை குறைச்சிக்கோங்க, ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கோங்க. காலையில 3 வெரைட்டி, சாயங்காலம் 3 வெரைட்டி, பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஒண்ணு, நைட்டுக்கு 2, அப்படிலாம் வேண்டாம். சிம்பிளா செஞ்சுக்கோங்க. என்னால முடியலைங்க, எனக்கு உடம்பு கஷ்டமா இருக்கு, நான் சிம்பிளா வெரைட்டி ரைஸ் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. பொரியல் வேணா கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. வேலை செய்யற லேடிஸ்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேலை செய்யற லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, ஒர்க் சைட் ரொம்ப ப்ரெஷர்ஸ் இருக்கும், கொண்டு வந்து வீட்டுல காமிக்காதீங்க. புரியுதுங்களா? அம்மா நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், நேர் வழி அப்படின்றத வந்து கடைபிடிக்கணும். எது செஞ்சாலும் ரொம்ப நேர்மையா செய்யணும், நல்ல முயற்சி பண்ணும், நல்ல முயற்சியை பண்ணி எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் பிள்ளையார் சுழி போடுறதுக்கு ஏத்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல நாங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளையார் சுழி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உழைப்பை மட்டுமே மூலதனமா வச்சு, பெருசா பணத்தை பொருளை கிடையாது, உழைப்பை மட்டுமே மூலதனமா வச்சு நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நர்த்தங்கி நட்ராஜ் மாதிரி, கல்கி மாதிரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரேஸ் பானு மாதிரி, பிரத்திகா யஷ்னி மாதிரி எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல, ரோஸ் அவங்கள மாதிரி எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஷைன் ஆக முடியுமா. ஆனா நேர்மை அப்படின்றது ஒண்ணு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி நாங்க மாற்றுத்திறனாளிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும், ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வேணும்மா. அதே மாதிரி உங்களோட கோபத்தை, டென்ஷனை, மந்த நிலைய, இரிட்டேஷனை மாத்திக்கினீங்க அப்படின்னா நல்லது, சரிங்களா? எங்களுக்கு 80 வயசு ஆகுதுமா, 75 வயசு ஆகுதுமா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல எங்களால ஆரோக்கியத்துல கூட கவனம் வச்சுக்க முடியல அப்படின்றீங்களா, உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில்ல போய் உட்கார்றீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.